ஓகே, கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஜூம் மீட் மூலமாக அவர் வசனத்தை தியானிப்பதற்காக நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக ஒன்றிணைய கர்த்தர் உதவி செய்திலே நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து எங்களோடு இடைப்படும் நம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் இறக்கம் பாராட்டும்படியாக தொடக்க முதல் முடிவு புரிந்தவரே நீர் எங்களோடு எங்களை வழிநடத்தும்படியாக செய்கிறோம். எங்களை தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கும் மீட்பிரேசு நாமத்தில் ஜெபங்கள தகப்பனே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 33 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 33 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் முழுவதுமாக தேவனை துதித்து அவரை புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கிறத நாம் கவனிக்க முடியும். அதாவது தேவன் தான் எல்லாத்தையும் படைத்தார் அப்படிங்கறத இந்த சங்கீதம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அது மாத்திரம் இல்லாம இந்த சங்கீதத்தின் மூலமா ஆண்டவர் தான் தம்முடைய அரசாட்சியின் மூலமா தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறார் அப்படிங்கிறதே இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தமக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்தெடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் சொன்னா இந்த சங்கீதம் கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா இருப்பதையும் அவரிடத்துல நம்பிக்கையா இருப்பதிலும் இந்த சங்கீதம் நிறைவடைகிறது நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா அதுல துதிப்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். கர்த்தரை துதித்து அவரை புகழ்வதற்காக அவருடைய ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத முதல் 3 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நீதிமான்களே கர்த்தருக்குள் கை கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் அப்படின்னு சொல்லி எழுதப்படுது. அதுக்கப்புறம் 2-3 வசனங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம 3வது வசனத்துல வாசிக்க முடியும். சோ முதல் 3 வசனங்கள்ல நாம அவரை துதிப்பதற்காக அவரை புகழ்ந்து பாடுவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம 4லிருந்து 9 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரை நாம் துதிப்பதற்கான முதல் காரணம் எழுதப்பட்டிருக்கு. சோ நம்ம ஆண்டவர் நம்ம துதிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சோ அப்படி இந்த சங்கீதத்துல 3 காரணங்கள் எழுதப்பட்டிருக்கு. முதல் காரணம் 4லிருந்து 9 வசனங்கள் இந்த பகுதியில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது. சோ இங்க நம்ம வாசித்து பார்க்கிறோம் 4வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமும் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சோ அதை தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா 10 வசனங்கள்ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் அவரை நாம் துதிப்பதற்கான 2வது காரணம் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் அல்லது கர்த்தருடைய சித்தம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவருடைய யோசனைகள் என்னைக்குமே தடை செய்யப்படாது. மனிதர்களுடைய யோசனைகள் வீணாகலாம் அல்லது தடைப்படலாம் அல்லது அது தேவனுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவரே அதை அவமாக்கி போடுவார். ஆனா ஆண்டவருடைய திட்டங்கள் அவருடைய யோசனைகள் ஒருபோதும் தடை செய்யப்படாது அப்படிங்கிறத 10லிருந்து 12 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 13லிருந்து 19வது வசனம் வரைக்கும்
கர்த்தரை நாம் துதிப்பதற்கான மூன்றாவது காரணம் இங்க எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பார்வை அனைத்தையும் அறியும். கர்த்தருடைய பார்வை அனைத்தையும் அறியும் அப்படிங்கறத நாம 13-19 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். 13வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் அப்படின்னு 13வது வசனத்துல. 14வது வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது பூமியின் குடியில் எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 15வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சோ இதன் மூலம் நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்னா, ஆண்டவர் அவரு நம்மளை பார்க்கும் பொழுதே நம்ம அவருடைய பார்வையிலே நம்ம என்ன செய்யறாரு, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அது நமக்கான ஒரு உதாரணம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழி செய்த காலத்துல நிறைய பேர் அவரை பின் சென்றாங்க. அவர்கள் எல்லாருடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் சுவிசேஷத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்குடைய கடைசி நம்ம பார்த்தோம் சொன்னா 20-22 வசனங்கள் வரைக்கும் கர்த்தரை நம்பி இருத்தல் விஷயத்துல எழுதப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். எதுக்காக அவர் நம்பி இருக்கணும்? அவர் தான் நமக்கு துணையும் கேடவுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடி உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் நிறைவடைகிறத நம்ம வாசிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த சங்கீதத்துல இருக்கிறதான காரியங்கள். ஸோ இந்த சங்கீதத்துல ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம தியானிப்போம். முதலாவது வசனம், ஸோ நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் களி கூறுவது நமக்கு ஒரு பலன் போன்றது. பிலிப்பியர் 4:4 நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறத நம்ம வாசிக்கோம். நெகேமியா புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லி நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே அவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். கர்த்தர் எதில் பிரியப்படுவாரோ அதில் நாம் பிரியப்படுவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் எதை ஏற்றுக்கொள்வாரோ அதை நாமும் ஏற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். சோ கர்த்தரை மையமாக வைத்து நமது வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய காரியங்களில் நாம் இந்த உலகத்தில் ஆனந்தமாக நம்மாலே வாழ முடியும். சோ அதுதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கான ஒரு அடையாளம். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள் ஆனந்தம் அடைகிறவர்களாக, மகிழ்ச்சி அடைகிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நிச்சயமாக அநேக காரியங்கள்ல ஜனங்கள் தங்களுடைய ஆனந்தத்தை தேடிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான விசுவாசிகளாக நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் நமது மகிழ்ச்சியை தேடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 8வது வசனம், பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அப்படின்னு சொல்லி எழுதப்படும். சோ நமது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனம், மரியாதை நாம ஒருபோதும் செலுத்துவதற்கு நம்ம தவறிடக்கூடாது. சோ பயம் அப்படிங்கிறது பயபக்தியை குறிக்குது. சோ நமது
பயத்திற்குரியவர், அதாவது மரியாதைக்கு உரியவர், அவர் கணத்திற்குரியவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகளாக நாம் நமது வாழ்க்கையின் மூலமாக, நமது செயல்களின் மூலமாக நாம் மரியாதை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல நிச்சயமா அந்த அந்த நம்ம யார் முன்னாடி போறோமோ அவங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா நமக்கு தெரியும். அதே போல நம்ம தேவனோடு கூட உள்ள நம்முடைய உறவில நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை அவரை கனவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதாக இருக்க வேண்டும். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 10, 11, 12 வசனங்கள். இதில் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா கர்த்தருடைய சித்தம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம நிறைய திட்டங்களை வந்து நம்ம தீட்டுறோம், நிறைய பிளான்ஸ் நம்ம பண்றோம். ஸோ நம்ம பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள்ல எழுதலை. ஆனா நம்மளுடைய நம் பண்ற எல்லா பிளானுமே 100% சக்சஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா இல்லை. அநேக நேரங்கள்ல நம்முடைய யோசனைகள், நம்மளுடைய திட்டங்கள் வந்து தவறுகிறத நம்ம கவனிச்சிருப்போம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை சார்ந்து நாம் திட்டங்களை தீட்டும் பொழுது ஒருவேளை அது நடக்காம போனா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை பத்தி சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவரை சார்ந்து இருப்பதனால நமக்கு தெரியும் ஆண்டோடைய யோசனைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய திட்டங்கள் செயலிழந்து போகும் பொழுது அல்லது நடக்காமல் போகும் பொழுது நாம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. அதனாலதான் 12வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதப்படும். உண்மையிலே ஆண்டோடைய கிருபை, நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில அறிந்திருப்பது, அவருக்கு நாம் சுதந்திரமாய் இருப்பது அல்லது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது நிச்சயமாக இது ஆண்டவருடைய முழு கிருபை. நம்மளுடைய எந்த நல்ல குணங்களோ அல்லது நல்ல செயல்களோ நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றவில்லை. எபேசியர் 2:10 எழுதப்பட்டிருக்கபடி நாம் முற்றிலுமாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நாம் அவருடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்க மாட்டோம். அவரை நாம ஆண்டவர்னு சொல்லி நம்ம வாயினால அல்லது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அறிக்கை செய்வது கூடாத ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருப்பதற்காக தொடர்ந்து நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாகவும் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஏன்னா மற்ற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
ஆனா சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்வதும், அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதும், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதும் இந்த உலகத்திலிருந்து நிச்சயமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அது வெறுமனே நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே உண்டு. ஸோ கர்த்தர் யாரை தம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் சந்தோஷப்படுகிறவர்கள். ஏன்னா அந்த பாக்கியம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகள் வந்து வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. சில டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். ஸோ சந்தோஷம் அல்லது ஆசீர்வாதம் ரெண்டுமே வந்து தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது அது நிச்சயமாக இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்லது ஆசீர்வாதத்திலிருந்து அது வேறுபட்டதாக இருக்கும். ஏன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அதனோடு கூட வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லி எழுதும். ஸோ ஆண்டவர்கிட்ட வருகிற ஆசீர்வாதம் அது நமக்கு நன்மையாக இருக்குமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அது நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிப்பதற்காகவோ அல்லது நம்முடைய தீமைக்காகவோ இருக்காது. அதே மாதிரி ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சந்தோஷம் அது இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நிமித்தமாக நம்ம இடத்துல அது நமக்கு சோர்வுகளை ஏற்படுத்தாது. அது எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆனந்தம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 17-18 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய வெற்றியை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வெற்றி வந்து தன்னுடைய செயல்பாடுகள் தன்னுடைய ஆயத்தத்தின் பணிகளை செய்தாலும் அதன் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைக்காம ஆண்டவர் மீது நாம் என்ன செய்யணும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் தெரியும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல எழுதப்படுது, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடைய காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடுவுமானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அல்லது நமக்கு இருக்கிற பதவி, நமக்கு இருக்கிற பேர் புகழ், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஆன ஒரு சூழ்நிலை போல தெரியலாம். ஆனாலும் அது நமக்கு ஏற்ற பாதுகாப்பை கொடுக்க முடியாது. தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா, அந்த நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற அந்த ஒரு சம்பவம், பெல்ஷாத்சார் ராஜா உட்கார்ந்த அறை வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இடம், ஒரு பெரிய சுவர் இருக்கிறதான ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து அவன் ரொம்ப சேஃபா உட்கார்ந்ததுனால்தான் அவன் தன்னுடைய அந்த பாபிலோன் நகரத்தை வந்து மேதியோ பாரிசியோ அவங்க வந்து சூழ்ந்திருக்காங்கன்னு தெரிந்த பிறகும் வந்து தனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற தைரியத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். ஆனா அவன் அதே ராத்திரில கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி அதே சங்கீதம் 5ல வந்து தானியேல் புஸ்தகம் 5ல வந்து நம்ம வாசிக்க முடியுது. ஸோ நம்ம எவ்வளவு இந்த உலகத்தின் காரியங்களை நமக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்காத பட்சத்தில் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்காது. ஸோ ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ளும். ஸோ அவர் நம்மளை மரணத்திற்கு விலக்கி காக்கிறவர். நம்ம சங்கீதம் 23 எல்லாருக்குமே தெரிந்திருக்கிற ஒரு வசனம். அதுல தாவீது அழகாக எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுதே அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்மளுடைய தேவனை
தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில வேற எந்த காரியங்களும் நமக்கு பாதுகாப்பாக நிச்சயமாக அமைய முடியாது. சோ நம்ம இடத்துல இருக்கிற நல்லவைகள் அல்லது நமக்கு பாதுகாப்பானவைகள் என்று எது நாம எண்ணுகிறோமோ அதை நாம் சார்ந்திருக்காமல் அதையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவனை நாம் சார்ந்திருப்போம். நிச்சயமாக அவருடைய ரட்சிப்பை, அவருடைய பாதுகாப்பை நாம் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். கடைசியாக 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். முதல் வசனத்துல நம்ம ஆரம்பிச்சோம், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். சோ நம்முடைய இருதயம் களி கூறுதல் அப்படின்னு சொன்னா அதிகப்படியான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ நாம் அவரை நம்பியிருப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வருகிற அந்த ஆனந்தம், சந்தோஷம் இந்த உலகத்தின் எந்த ஒரு ஐஸ்வர்யமோ அல்லது பொருட்களோ அல்லது சூழ்நிலையோ கொடுக்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா நம்ம மேல பார்த்தோம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் கர்த்தாதி கர்த்தன், அவரே ஜீவனுள்ள தேவன், மரணத்தை வென்றவர், நம்மை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திலே தம்முடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுது அவர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சோ இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்தத்தை மென்மேலும் கூட்டுகிறதாக இருக்க வேண்டுமே தவிர இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சோர்வை உண்டாக்குமானால் நம்முடைய விசுவாசத்திலே குறை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியா இருப்போம், கர்த்தருடைய செயல்களிலே நாம் ஆனந்தம் அடைவோம். அதுதான் உண்மையான ஒரு விசுவாசிக்கான அடையாளமாக இருக்கும். சோ நம்முடைய இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இதுல எழுதப்பட்டிருக்கப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை புகழ்வதற்கும் அவரை மகிமை செலுத்துவதற்கும் தொடர்ந்து நாம் உற்சாகம் அடைவோம். கர்த்தர் தாமே அவரை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து புகழ மகிமைப்படுத்த நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து இந்த கால தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். ஆனா போடலாம். பால் சந்திரசேகர் பசங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. நேற்று போன் பண்ணோம், நார்மல் வார்டுக்கு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அதனால அவருடைய ஆரோக்கியத்துல ஜோம் பண்ணுங்க. ஓகேவா? அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சங்கீதம் 33 மூலமாக நாங்கள் தியானிக்க கர்த்தர் இறக்கம் பாருங்க. நன்றி கர்த்தாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய புகழை எடுத்து சொல்லும்படியாக நீர் எங்களை படைத்திருக்கிறீர், எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்து. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துவதாக வாழ, எங்களுடைய செயல்கள் உண்மை மகிமைப்படுத்துவதாக இருக்க கர்த்தர் இறக்க பாராட்டும்படியாக இந்த நேரத்தோட கர்த்தாவே, பால் சந்திரசேகர் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் அவருடைய சரீரில் ஏற்பட்ட சரீர பலவீனங்களை கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம். உங்களுடைய சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நார்மல் வார்டுக்கு வர இரக்கம் பாராட்டு நன்றி. கர்த்தர் நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மை உலகத்தாவே, இந்த நேரத்திலும் இந்த நாள் என்னுடைய கர்த்தர் ஒப்புடுகிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய கடமை எங்களுக்கு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எல்லா வேலைகளையும் நாங்கள் உங்களுடைய உதவினால் செய்ய கர்த்தர் உதவி செய்ய எங்களை தாழ்த்துடைய கருத்துல போடும். பெரிய நாமத்தில் தகவல். ஆமென்.